சித்தப்பா, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். தங்கச்சி பொழப்ப கெடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேர்க்கடலை துண்ணுக்கிறியா? என்ன நிம்மதியா நிலக்கடலை தின்ன விட மாட்டேங்கிறான். அப்போ தப்பெல்லாம் என் பேர்ல தாங்கிற. உன் பேர்ல தப்பே இல்லை, உன் பேர்லயும் தப்பு இல்லை. நீ அந்த பொண்ணுக்கு அண்ணன் தானே? ஆமா. நீ அண்ணி தானே? தாய் மாதிரி வாய்கழிய சொல்லுவிய. அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக தம்படி சேர்த்து வச்சிருந்தீங்களா? சேர்த்து வைக்கல. அப்புறம் எப்படி உன் தங்கச்சிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட? ஆசை, பேராசை. இந்த ஆசையும் பேராசையும் உனக்கு மட்டும் இல்லப்பா, பெண்ணை பெத்தவங்கள 100க்கு 95 பேருக்கு இருக்கு. 5000 ரூபாய் வச்சிருக்கிறவன் 50,000 ரூபாய் மாப்பிளைய பாக்குறான். 50,000 வச்சிருக்கிறவன் 5 லட்சம் ரூபாய் மாப்பிளைய பாக்குறான். 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன் 5 கோடி ரூபாய் மாப்பிளைய பாக்குறான். மாப்பிளைக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஏசி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இதைத்தான் பாக்குறாங்களே தவிர நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, பண்பாடு இருக்கா, யாரா பாக்குறாங்க? தன்னுடைய பொண்ணு புகுந்த வீட்டுல போய் சொகுசா ஒய்யாரமா கால் மேல காலை போட்டுட்டு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கண்கலங்காம இருக்கணுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையே. எல்லாரும் கடனையோ உடனேயோ வாங்கி தன் தகுதிக்கு மேலதான் மாப்பிளை தேடுறாங்க. தன் தகுதிக்கு சரிநிகர் சமானமாவோ தகுதிக்கு கீழே மாப்பிளை பார்த்தா இந்த நாட்டுல வரதட்சணை பிரச்சனை இருக்குமாடா? நான் சித்தப்பா, நான் பாட்டுக்கு 4 வீட்டுக்கு நிம்மதியா பால் ஊத்தின்னு பொழப்பு நடத்தின்னு இருந்தேன். நீ என்னடானா வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி விட்டு இப்ப என்ன கன்ஃபியூஸ் அடிக்கிற? எது நடந்ததோ அது நல்லபடியாகவே நடந்தது. ஐயோ என்ன சித்தப்பா, நீ பாட்டுக்கு கீதா உபதேசம் பண்ணுகிறாங்க, கனால நடந்துனுக்குது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லபடியாவே நடந்துக்கிடுதுடா. தெரிஞ்சது போ. எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும். மாமா, உங்களை பார்த்தா ஃபேமிலி லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆன ஓல்டு மேன் மாதிரியே தெரியலையே. அப்படியே எங்க இருக்கீங்க? மாமா, ஒண்ணு பண்ணட்டா? உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அத்தை, உடம்புல மினு பாலிஷ் குறையாம, இந்த முகத்துல தேஜஸ் குறையாம அப்படியே கிளாமரா இருக்கீங்க அத்தை. இந்த 3 வெள்ளை முடிய மட்டும் கருப்பாக்கிட்டா நீங்க டைரக்டா சினிமாவுக்கு வந்துடலாம். ஒரு ஹீரோயின் உங்க முன்னாடி நிக்க முடியாது அத்தை. நான் அவ புருஷன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் அந்த இடத்தை தொட்டு பார்த்தது கூட கிடையாது. ஏன் அனுமதி கிடைக்கலையே. அப்புறம் 3 பிள்ளைங்க எப்படி? அது வேற கதையா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாமா. ஏமா, என் கெஸ்ட் ஒருத்தர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முகூர்த்த நேரம் முடிய போதே. வெட்டியே இத்தனை பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கல்ல. நான் தானே கல்யாணம் பொண்ணு, என்னோட கெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஹாய். ஹாய். வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். ஏண்டா முண்டோ, கொஞ்சம் பாத்து அறிவு இருக்காடா உனக்கு? என் பின்னாடி நீ ஜொல்லு விட்டு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாளாவது லேட்டா வந்திருக்கியாடா? பார்க், பீச், ஹோட்டல், தியேட்டர் ஏதாவது ஒரு இடத்துக்காவது லேட்டா வந்திருக்கியாடா? ஐம் சாரி. என்ன சாரி? அவர் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டிருந்தா நீ எனக்கு கொடுத்தது நான் திருப்பி கொடுக்க முடியுமா? அதான் இப்ப வந்துட்டேன் இல்ல, கூடு கலெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கணக்கெல்லாம் தீந்து போச்சுப்பா. ஆமா முண்டோ, உன் பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது சீக்கிரமா போ, அவ தூங்கிட்டு போறா. சீக்கிரமா புது பாப்புல கோச்சுக்கு போறாரு. அப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க தாலி கட்டுங்க, வாங்க. ஏமா, இத்தனை பேருக்கு முன்னாலே எவனோ ஒருத்தருக்கு முத்தம் கொடுத்துட்டு வரா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கு பணம் தானே முக்கியத்தை? அது என்கிட்ட நிறைய இருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்படி ஒருத்தன் கூட பழகிட்டு வரலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒருத்தன் கிட்ட கெட்டு போயிட்டு கூட வரலாம். 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு பிள்ளையோடவே வரலாம். இல்லாத நானாவது பரவாயில்ல, வெறும் முத்தத்தோட கணக்க தீத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு பொண்ணு கட்டுல தாலி கட்டி அவ வயிற்றுல புள்ளைய கொடுத்து அவளை வாழ விடாம வீட்டை விட்டு துரத்திட்டு துப்பு இல்லாம ஏன் கட்டுல தாலி கட்ட வந்திருக்கீங்களே. ஹலோ, உங்களுக்கு நான் பத்தலையா? என்ன
இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு முழிக்கிறீங்களா? இது மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட வண்டவாளம் முழுக்க எனக்கு தெரியும். ஒன்னா எடுத்து விட்டுட்டா? எங்கோட ரகசியமே இல்லையே. என்ன கிளிப்புள்ள பக்கிரி. பக்கிரியா? என்னடா ஏதாவது நீ உளறிட்டியா? நீ தான் செவப்பு தல் பார்த்தா சொல்லு விடுவ. மப்பல ஏதாவது கொட்டி இல்ல இந்த அண்ணி அக்கா அண்ணி கலாச்சாரனா ஊடு கட்டி மரலாத. ஆள் மாறாட்ட கேஸுக்கு எத்தனை வருஷம்? 6 மாசம். அது பிக் பாக்கெட்டுக்கு. நான் என்ன சாயம் வெளுத்து போச்சு சரண்டர் ஆயிடு. 5 வருஷம். அப்ரூவரா மாறிட்டா? நைனா ஆச்சு கை மாறும் போல இருக்கு. இப்பதான் நம்பிக்கை இல்லாம நடந்துருக்குது. எதுவா இருந்தாலும் மாறிடும். நாங்க பாரிஸ் இல்ல பிக் பாக்கெட் தான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மருமக கோடீஸ்வரி இல்ல, கொருக்குப்பேட்டை பால்காரி. மில்காடா அதுவும் தெரிஞ்சு போச்சா? அப்ப அம்மா மந்திரி சேவை டோட்டலா உள்ள போக வேண்டியதான். அத்தை, இனிமேதான் கிளைமேக்ஸே இருக்கு. அதை இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னா உங்க குடும்ப கௌரவத்துக்கு நல்லாவா இருக்கும்? எல்லாரும் எந்திரிச்சு போங்க. இப்ப கல்யாணம் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்த உடனே பண்ணுவாங்க. இப்ப கூட்டத்தோட ஓடி போயிடுங்க. யார் நீ? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். இப்ப தெரிஞ்சுதா என்ன யார் அனுப்புனதுன்னு? சொல்லு, வா இங்க. வந்துட்டேன். நிஜமான சொல்லுதான். அடுத்த வாரம் எனக்கு இவங்களுக்கு கல்யாணம். அதனால முத்தம் கொடுத்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.